ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ நல்லா பேசியிருக்கீங்க, எவ்வளோ நல்ல வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. மனசாட்சி ஐம் சேயிங் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பின்னாடி ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு பெண் சக்தி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்தப்போ ஐ வாஸ் நாட் டூ ஷுர் பசங்க வீட்டில் எப்படி யூனோ ஹவு டு ஐ மேனேஜ் தெம். ஸோ என்னோட ஒரு வெரி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சாரா அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. தேங்க்யூ சாரா, தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சாரா என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேண்டாமா, இந்த இப்படி குழந்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஐ ஆஸ்க்ட் ஹர். அண்ட் அவங்க சொல்கிற பதில் the answer she gave me, I was totally shocked. She said, ஜோ உனக்கு ஒரு ஹாலிடே வேணும், யூ நீட் அ பிரேக், போ இந்த படம் பண்ணிட்டு வா அப்படி சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் ரொம்ப வேலை பண்ணுறாங்க, தே ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தே மேட் மீ கெட் அப் அண்ட் கம் அண்ட் டூ திஸ் ஃபில்ம். என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனு, லக்ஷ்மி, அவங்க எனக்கு டெய்லி கால் பண்ணிவிட்டு யூஆர் த பெஸ்ட், கோ ஜோ, ராக், இது அதுன்னு அத்தனை எஸ்எம்எஸ்ஸஸ் அனுப்புவாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்லா பண்ணணும்னா ஒரு சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். ஸோ அவங்க தான் அந்த எனர்ஜி எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, அவங்களும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க எல்லாமே ஷீ இஸ் ஆல்சோ டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஐ மீன் ஒரு ஃபேமிலி மாதிரி வி ஒர்க் ஆல் த கேர்ள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி பேசுகிறேன், ஏன்னா இவங்க எல்லாமே இல்லைன்னா நான் வீட்டுக்கு வெளியில் வர முடியாது. இவங்க தான் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் வீட்டில் ஒர்க் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஆள், என் வீட்டில் ஒர்க் பண்ணுற என்னோட ஹெல்ப் தேவி. அவங்க தான் என் பசங்க வீட்டில் குழந்தை மாதிரி அம்மா மாதிரி பார்ப்பாங்க. என் பசங்க அவங்க எங்கேயோ வெளியில் பசங்களை எங்கே இருக்காங்க தேவி. தேங்க்யூ தேவிமா. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வெளியில் வர முடியும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு.